தமிழகத்தின் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் லெனின் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஆதித்யா L1 விண்கலம் சூரியனின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கு. இதனால என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் கிடைக்கும் சார்? சூரியனை பற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, நம்ம வளர்ந்து வரக்கூடிய நாடு, நிறைய நம்மளோட சேட்டலைட்ஸ் நம்ம பூமியை சுற்றிலும் நமக்கான பலவித பயன்களுக்காக நேவிகேஷன், ஃபிஷிங், வெதர், கிளைமேட் இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்காக நிறைய சேட்டலைட்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். இந்த சேட்டலைட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சூரிய புயல்கள் நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். சூரிய புயல்கள் வரும்போது அதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு அப்படி சொல்றாங்க. இந்த சூரிய புயல்கள் உருவாக்கம் அது எப்ப அந்த புயல்கள் நேரும் அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 15 மில்லியன் கிலோமீட்டர், 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த தொலைவுல இருக்கிறதுனால என்னன்னா, பூமியை விட்டு அவ்வளவு தூரத்துல இருக்கு இல்லையா? சோ அதனால என்னன்னா, அந்த வரக்கூடிய செய்திகளை அந்த இடத்திலேயே பெற்றுக்கொண்டு நம்ம அந்த சூரிய புயல் பூமியை அடைவதற்கு முன்னதாக, அதுக்கு முன்னாடியே என்ன சூரியனிலிருந்து வரணும், அந்த நம்மளுடைய L1க்கு அங்கேருந்து வர்றதுக்கு பூமியை நோக்கி வருவதற்குள் அந்த செய்திகளை எல்லாம் பெற்று பூமிக்கு அனுப்புவதன் மூலம் நாம் அந்த சூரியனை பற்றியும் மற்ற பல செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இப்ப நம்ம இந்த நிறைய இந்த வெதர் இதெல்லாம் இப்ப வெள்ளம் அது பலது பாதிக்கப்பட்டிருக்கும். இதுக்கான முன்னேற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கைகளும் நம்ம செய்வதற்கு ஒரு உதவியாக இருக்கும். சூரியனை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலமும் நிறைய விஷயங்கள் தெரிகிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம், கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல அது நிறுத்தி இருக்கோம். இவ்வளவு தொலைவுல ஒரு இது வரைக்கும் நம்ம அனுப்புனது இல்லை. இந்த மாதிரி அனுப்பி அங்க இந்தியாவில இருந்து செஞ்சிருக்கோம். அதன் மூலம் இந்த தரவுகள் மூலம் என்னன்னா, இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்காக மற்ற கோள்களுக்கோ இல்லாட்டி இன்னும் விண்வெளிக்குள்ள டீப் இன் ஸ்பேஸ் போறதுக்கோ நமக்கு ரொம்ப பயனுள்ள தரவுகள் கிடைக்கும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இந்த இதை அனுப்பியிருக்கிறாங்க. இது இப்ப வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த பல நாடுகள்ல நம்ம 4வது நாடாக இதை வெற்றிகரமாக செய்துள்ளோம். கிட்டத்தட்ட 7 கருவிகள் அதுல L1ல இருக்கு. அதுல 7 கருவிகள் முக்கியமா 4 கருவிகள் சூரியனை பற்றியே ஆய்வு செய்யும். அந்த சாஃப்ட் எக்ஸ்ரே, ஹார்ட் எக்ஸ்ரே, சோலார் விண்ட் பார்ட்டிகல், அந்த இதை பத்தி எல்லாமே அது செய்யக்கூடியது. ஆனா இன்சிட்டோ அல்லது அது இருக்கும் நிலையிலேயே பண்ணக்கூடிய 3 கருவிகள் இருக்கு. அதாவது L1 புள்ளியில் என்னென்ன மாற்றம் நடைபெறும், சூரியனில் என்னெல்லாம் மாற்றம் நடைபெறுதோ அந்த மாற்றத்தை L1 புள்ளியில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அதே இடத்துல அறிவதற்காக அந்த மற்ற 3 கருவிகள் இருக்கு. இது எல்லாம் நம்ம சூரியனை பற்றி ரொம்ப தெளிவை கொடுக்குங்க. இதுக்காக தான் இதை இப்ப பண்ணியிருக்கோம். இந்தியா வெற்றிகரமாக இது சாதித்திருக்கு. L1 புள்ளியில் இருந்தபடி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. சார், இந்த ஆய்வுகள் எதை நோக்கி இருக்கும் சார்? அதான் நமக்கு நிறைய தரவுகள் தேவைங்க. தரவுகளை நம்ம ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்தாதான் சூரியனை பற்றி ஒரு முழுமையான நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதல் தான் நம்ம இந்த வானிலை மாற்றங்கள்லாம் ஏன் ஏற்படுதுங்கிறதா தெரியறதுக்கு இது ரொம்ப அவசியம். அதை நோக்கி தான் நம்ம பண்றோம். இன்னொரு நற்பயன் என்னன்னா, நம்ம ரொம்ப தூரம் இதை ஆப்ரேட் பண்ண முடியுமா, இவ்வளவு தூரத்துக்கு ஆப்ரேட் பண்ணிருக்கோமே, அந்த இதெல்லாம் இதுல அந்த தெளிவு ஒரு சேட்டலைட்டையோ அல்லது ஒரு ரொம்ப தூரத்துக்கு இல்ல மனிதனை அடுத்ததுக்கு அனுப்புறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த டேட்டாஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த சூரியனை கடந்துதான் நம்ம வேற எங்கேனாலும் போக முடியும். அந்த மாதிரி சமயத்துல சூரியனோட தாக்கம் எப்படி இருக்கும், அந்த விண்வெளியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தரவுகள் மிகவும் உதவியாக இருக்கும். சார், ஆதித்யா L1 விண்கலம் சுற்றுவட்ட பாதையில வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த வெற்றிக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டாங்க சார்? இதுல ரொம்ப முக்கியமான சவால் நம்மளே செய்யறது. அதுதான் தற்சார்பாக நம்ம நிறைய செஞ்சிருக்காங்க. சில இது மட்டும்தான் வெளியில வாங்கியிருக்கோம். இந்த தற்சார்பு ரொம்ப முக்கியம். அப்பதான் என்னன்னா, நம்ம மேலும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. இதுல நிறைய தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேரு ஈடுபட்டு இருக்கிறாங்க.